ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா vs இங்கிலாண்டோட T20 சீரிஸோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா vs இங்கிலாந்து தான் விளாட போகிறோம். ஸோ டிஃபிகல்ட் வந்து ஃபுல் டஃபாக தான் இருக்க போது. ஸோ சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் கைஸ். ஸோ ஃபுல்லாக வீடியோ ரெண்டு மட்டும் பாருங்கள், சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். ஸோ பாருங்கள், நான் வந்து ஃபுல் இதில் தான் வைக்க போகிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க கைஸ். எஸ், ஃபுல் இதில் தான் வச்சுருக்கோம். ஸோ எஸ், நம்ம டாஸ் வின் பண்ணி பேட்டிங் தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான் நம்ம ஒரு இதை பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் டிஃபெண்ட் பண்ண போகிறோம் டார்கெட்டை. ஸோ எஸ், வி கேன் டூ இட். ஸோ இதான் ரெண்டு பேரோட பிளேயிங் 11. ஸோ இது வந்து சேலஞ்சர் சீரீஸோட பார்ட் 2ன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். என்னன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ பவுலிங் வரும்போது நான் வந்து அதை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ரோஹித் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் தான் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. இல்லை, எஸ்எஸ் விஜய் ஃபாலன் சஞ்சு சாம்சன். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துருக்காருங்க முதல் ஓவரை போல். ஸோ எஸ்எஸ் விஜய் ஃபால் ஓப்பனிங் பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணும். ஸோ விக்கெட்ஸ் விடக்கூடாது, நிறையா விக்கெட்ஸ் விடக்கூடாது கைஸ். ஸோ முதல் பந்து லூஸ் பால் போடுறாரு, ஒரு ஷாட்டுக்கு போவோம். எஸ், வேற மாதிரி ஸ்லாட்டில் போட்டதுன்னு காரணத்தினால தூக்கி விட்டோம், நேராக பவுண்ட்ரி போயிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு ஷாட், தேவையான ஒரு பவுண்ட்ரி கைஸ். ஸோ நெக்ஸ்ட் பால் யாக்கர் சொல்லி இருக்காரு, தூக்கி விட்ருக்கோம். அதுவும் பவுண்ட்ரியாக இல்லைங்க, நேராக நல்ல வேலை கேட்ச் இல்லை. 1 pitchல 1 run தான் கிடச்சிருக்கு. ஸோ வீடியோட என் மட்டும் பாருங்கள், சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நியூ இருந்தீங்கன்னா. ஸோ எஸ், இன்னொரு டாட் பால் சூப்பரான கம்பேக் கொடுத்துருக்காரு 2 balls. ஸோ நெக்ஸ்ட் பால் இன்னொரு பவுண்ட்ரியா? எஸ்ங்க, வேறு மாதிரி இருக்கிற சின்ன கேப்பில் சூப்பரான ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்கோம். ஸோ உண்மையிலே இந்த மேட்ச் என்னமோ நடக்க போகுது. ஸோ டிஃபெண்டிங் வேணால் பண்ண போகிறோம். எஸ், இங்கே சொல்லும் போதே முதல் விக்கெட் என்ன மாதிரி கேட்சுங்க, டைவ் பண்ணி ஜோஃப்ரா ஆர்ச்சர் முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கிலாந்துக்காக. ஸோ இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க கைஸ். ஸோ எஸ், இன்னொரு யாக்கர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவர் த க்ரீஸ்லேருந்து. ஸோ எஸ், இன்னொரு டபுள் ரன்ஸ் பக்கம் வரும் நமக்கு. எஸ், டபுள் ரன்ஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போல் நம்ம சுட்டி குட்டி சாம் கரன். ஆனால் அவர் ரெண்டுமே அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது, ஏன்னா அவர் பண்ணுற செய்கைகள் அந்த மாதிரி. ஸோ இன்னொரு விக்கெட் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும் போதே, ஸோ வேறு மாதிரி ஒரு விக்கெட் இங்கே சாம் கரன். இங்கே விக்கெட்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆடணும் கைஸ். ஸோ பட் ஷார்ட்ஸுக்கும் போகாமல் இருக்க முடியாது. எஸ், இன்னொரு ஷாட்டுக்கு போயிருக்கோம். இங்கே 3 runs பக்கம் வருங்க. நம்ம இவர் டைவ் அடித்து பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே நம்ம 3 runs ஓடியாச்சு. ஸோ எஸ், என்ன ஷாட்டுங்க, சரியான பர்ஃபெக்டாக படித்தாங்க பாருங்கள். ஒரு துளி நவரில் வேறு மாதிரி ஷாட்டுங்க, 6 போயிருக்கு பால். ஸோ இன்னொரு பந்து. எஸ், அதே ஷாட்டு, அதே ரிசல்ட்டா? ஆமாங்க, தொடர் 2 சிக்ஸர்கள் மூலமாக கொஞ்சம் நம்ம கம்பேக் கொடுத்துருக்கோம் கைஸ். ஸ்லோயர் ஒன்று தேவையில்லாமல் தூக்கி வச்சுருக்கோம். விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தட்டி விட்டு 4 தான் தடுத்துருக்காரு கைஸ். ஸோ இங்கே ஆதில் ரஷீத் இருந்திருக்காரு. ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எஸ், ஒரு ஷாட்டுக்கு போயிருக்கோம், பட் டபுள் ரன்ஸ் பக்கம் தான் வரும். இல்லைங்க, 1 run தான் வந்திருக்கு, கேப்பில் கூட போல பால். ஸோ நெக்ஸ்ட் பால் ஆதில் ரஷீத் கம்ஸ் இன். ஸோ எஸ், தேர்ட் பால் என்ன ஆகுது, நேராக தூக்கி விட்ருக்கோம். நேராக பவுண்ட்ரியா? இல்லைங்க, இன்னொரு சிங்கிள் தான். பட் இந்த ஓவர் நல்லா பொறுமையாக தான் இருக்குது. பட் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சதுனால பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ 3 overs 33 for 3. மொயின் அலி கம்சன். ஸோ ஒரு ஷாட்டுக்கு போனால் நல்ல வேலை, ஜஸ்ட் ஒரு இன்ச்சு கேப்புங்க, நூலளவு கேப்பு ஸ்டெம்புக்கும் அதுக்கும். நல்ல ஒரு டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணும். தூக்கி ஷார்ட்ஸ் அடிக்க முடியலனாலும் அதனாச்சும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம், ரன்ஸ் தேவை. ஸோ ஜஸ்ட் 36 தான் அடிச்சிருக்கோம் கைஸ். ஒரு 50 பக்கம் போகணும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ், நேராக கையில் என்னங்க இது, ஒரே ஒரு ஷாட்டுக்கு தான் போனோம், பட் நேராக கையில் போயிடுச்சு. அதுவும் டீப் ட்ரபிளில் இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா கம்ஸின். எஸ், ஒரு ரன் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பால் ஷாட்டுக்கு தான் போய் ஆகணும், வழியே கிடையாது. எஸ், இன்னொரு விக்கெட்டுன்னு நினைக்கிறேங்க. ஏங்க இது லாஸ் ஆஃப் விக்கெட்ஸ் இன் திஸ் ஓவர். மேட்ச் டேர்னிங் மூமெண்ட் ஃபார் இங்கிலாண்டுங்க. இங்கே கடைசி ஒரு போட கிறிஸ் ஓக்ஸ் வந்திருக்காரு, வேற மாதிரி ஒரு போலர். தொடர் 2 டாட் பால். இங்கிலாந்து வேற மாதிரி பண்ணியிருக்காங்க கடைசி 2 overs. ஸோ 37 for 5 அகெயின். ஸோ அகெயின் பாருங்கள், சூப்பரான ஒரு சிங்கிள். பட் இதெல்லாம் சூப்பர்னு சொல்ல முடியாது, சுத்தமாக நம்ம 2 நிற்கல கைஸ். ஸோ திருப்பி 38 for 5 இருக்கும் கைஸ். ஸோ இன்னொரு டபுள் ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, சிங்கிள் ரன் தான். ஸோ 2 balls அட்லீஸ்ட் ஒரு 8 runs பக்கம் அடிக்கணும் கைஸ், இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல் ஷாட்ஸுக்கு தான் போகிறேன். ஷாட்டுக்கு தான் போய் நேராக 4 இல்லைங்க, இன்னொரு டபுள் ரன்ஸ். டபுள் 41 தான் அடிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 45 அடிக்கணும். எஸ், தூக்கி விட்ருக்கோம் பவுண்ட்ரிங்க, இது டெஃபினட்டாக. இல்லைங்க, ஓடி வந்து பிடிச்சா ட்ரிபிள் போகலாம்ப்பா, ட்ரிபிள். எஸ், 44 டார்கெட். இப்போ நம்ம பவுலிங்க்கு வந்திருக்கோம். ஸோ எஸ், என்ன சேலஞ்சுன்னு நான் சொல்லிடுறேன். என்ன பண்ண போகிறோன்னா 5 overs ஃபுல்லாக ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் போட போகிறோம். இதாங்க சேலஞ்சு. ஸோ ஒன்றும் விளையாட்டுக்காக பண்ணல, நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்பின்னரை வச்சு போடுறது ஈஸியாக டாட் பால்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதை தாங்க அதையும் பண்ணணும், சேலஞ்சாகவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ 5 overs ஸ்பின்னர் வச்சு தான் போட போகிறோம். ஸோ இங்கே அற்புதமான 2 டாட் பாலுக்கு அப்புறம் இறங்கி வந்து நம்ம ஃபில் சால்ட் வேறு மாதிரி பவுண்டரியை பதிவு செஞ்சுருக்காரு.
2 பால் நல்லா தொடங்கணும், பட் அடுத்த பால் பவுண்ட்ரி. ஸோ எஸ், அடுத்த பந்து ஒரு சிங்கிளோட முடியுது. 5 runs இந்த ஃபஸ்ட் ஓவர். ஸோ எஸ், லாஸ்ட் பால் ஏதாச்சும் நடக்குமா? இல்லைங்க, டாட் பால் சூப்பரான லென்த் அண்ட் லைனு. என்ன கொஞ்சம் ஒய்டாக இருந்தாலும், பட் அதுதான் அவங்களுக்கு டஃப்பாக இருக்குது. எப்பா முதல் பந்தே வாப்பா ராஜன், என்ன 6ங்க இது! டெஃபினட்டாக ரொம்ப த்ரில்லிங்காக போகுது. ஆல்ரெடி 13 runs ஆன் போர்டு அடிச்சிருக்காங்க. எஸ், இங்கே விக்கெட்டுங்க, தேவையான விக்கெட்டு. ஸ்டெம்பிங் மூலமாக வேறு மாதிரி ஸ்டெம்பிங். நம்ம சஞ்சு சாம்சன் இருந்து எங்கேயோ போணுச்சு பால், அதை பிடிச்சி டக்குன்னு ஸ்டெம்பில் அடிச்சார். சூப்பரான விக்கெட் கைஸ். ஸோ எஸ், அடுத்த பந்தே பவுண்ட்ரி. சூப்பரான பவுண்ட்ரி கைஸ். ஸோ பட் அவங்களுக்கு தான் சாதகமாக நடந்துகிட்ருக்கு, நமக்கு இல்லை. ஸோ இங்கே 21 runs அடிச்சிட்டாங்க 2 overs. 44 தான் தேவையே, பட் நத்திங் டு டூ கைஸ், நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எஸ், அனந்தர் நல்லா இதே மாதிரி தான் சிங்கிள்ஸும் போகல, டாட் பால்ஸ். எஸ், தளபதி கம்ஸின், தளபதியாவது ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஸோ முதல் பந்தே எஸ் 1 run தாங்க. எஸ், விக்கெட்ஸ் தேவை, விக்கெட் எடுத்து ப்ரெஷர் போடணும், இல்லை ரன்ஸை கம்மியாக கொடுக்கணும். இங்கே பாருங்கள், டபுள்ஸ்லாம் போச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது கைஸ். ஸோ எஸ், தூக்கி போட்டிருக்கேன். எஸ்ங்க, தூக்கி போட்டிருக்கேன் நேரம் விக்கெட். எஸ்ங்க, கையில் போய் உட்காந்துருக்கு. தேவையான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க தளபதி, வேற மாதிரி செய்க. ஸோ அடுத்த பந்து எஸ், இன்னொரு விக்கெட்டுங்க. சூப்பரான பவுலிங்க, ஒரே லென்த்தில் தான் போட்டிருக்கோம். வேற மாதிரி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு தளபதி. ஆன் ஹேட்ரிக்கா? இல்லைங்க, சிங்கிள் போயிடுச்சு. பட் என்ன மாதிரி மேட்ச் டேர்னிங் ஓவர்னு நினைக்கிறேங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு, இதுதாங்க மேட்ச் டேர்னிங் ஓவர். ஸோ ஆனால் தூக்கி விட்டாருங்க, 6ங்க. 33 runs அடிச்சிட்டாங்கங்க. அடுத்த ஒரு ஓவரில் 8 run தான் தேவைன்னு நினைக்கிறேன். ஒரு டாட் பாலுங்க, இன்னொரு டாட் பால். ஸோ இன்னும் 5 balls-ல 12 runs தேவை. 5 balls அவங்களுக்கு டைம் இருக்குது. ஜஸ்ட்டு 2 6 எடுத்தாங்கன்னா முடிஞ்சிடும். பட் இன்னொரு டாட் பாலுங்க, இன்னும் 4 balls-ல 12 runs தேவை. நெயில் பைட்டிங் மேட்சாக போயிட்டுருக்கு. ஸோ வேற மாதிரி இங்கே விக்கெட்டுங்க, வேற மாதிரி ப்ரோ, என்ன மாதிரி மேட்ச்சுங்க இது! எப்பா மொயின் அலி வந்திருக்காரு, ஏதாச்சும் 2 6 அடித்து மாற்றுவாரா மேட்சை? ஸோ பார்ப்போம் கைஸ். இதுவும் இறங்கி வந்துட்டாருங்க. 4 ஐயோ அட்டா ப்ரோ, தேவையில்லாமல் ஒரே பாலை போட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பந்துகளில் 8 run தூக்கி விட்டுருக்காரு. இதுவும் பவுண்ட்ரி. ஆமாங்க, ஐயோ 1 ball 4 runs வின்னுங்க இந்த T20யோட ஃபஸ்ட்டு மேட்ச்சில். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? இங்கே பாருங்கள், சியரிங் ஃப்ரம் த இங்கிலாந்து டக் அவுட். ஸோ என்னமோ நடக்க போதுங்க. மொயின் அலி என்ன பண்ணுவாருன்னு தெரியல. லாஸ்ட் பால் நம்ம ட்ரிஃப்டர் போடுவோம், நல்ல வேரியேஷன் உள்ள பால். ஸோ என்ன ஆகுது? லாஸ்ட் பால் 4 runs வின். வேற மாதிரி டாட் பாலுங்க, வேற மாதிரி வின்னு நமக்கு. ஸோ இது நம்ம T20ல முதல் விக்டரியை பதிவு பண்ணியிருக்கோம். 3 T20ஸ்ல ஃபஸ்ட்டு T20யை வின் பண்ணியிருக்கோம் கைஸ். 3 runsல தளபதி தான் மேட்ச் டேர்னிங் ஓவர் போட்டார், அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2க்கு பை கைஸ்.